இதை நம்ம பார்க்கிற செய்தி இந்த பகுதியிலிருந்து விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கை. விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கை என்ன என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் நடத்துதலால் உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவது நம்ம இந்த பகுதியினுடைய இந்த அதிகாரத்துடைய முதல் பகுதியை பார்க்கும்போது, அன்றைய சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளிடத்துல ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு எதை சொல்லி நீங்க எதை விசுவாசித்திருக்கிறீங்களோ அதை திருப்பி நான் உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன். அது ரொம்ப முக்கியமானதுனால அதை கூட நான் என்ன செய்யறேன்னு சொன்னா திடப்படுத்தி அது ஸ்ட்ராங் ஆட்டு. இதுதான் சுவிசேஷம், நீங்க விசுவாசித்திருக்கிறது தான் உண்மை, இது நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, நீங்க நான் சொன்னபடி நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு ரட்சிப்புண்டு, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இங்க மறுபடியும் நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன், தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் மீண்டும் 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 தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மாம்சத்துல இருக்கிறோம், நம்முடைய பலம், நம்முடைய உணர்வு மாம்சம் பலவீனம் உள்ளதா இருக்கிறோம். அப்படின்னால சுவிசேஷம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போதும் நம்மை ரட்சித்த சுவிசேஷத்தை மிகுந்த கருத்தோடும் பக்தியோடும் கனத்தோடும் அந்த சுவிசேஷங்களை வாசிக்கும் போது அதை வாசித்து தியானித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இங்க பவுல் சொல்லுகிறாரு, நான் மீண்டும் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள், விசுவாசிக்கிறீர்கள். ஏற்றுக்கொண்டு you have received. நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷம் சொன்னபோது நீங்க விசுவாசித்தீங்க, அதைத்தான் நான் இப்போது தெரியப்படுத்துகிறேன். அந்த சுவிசேஷத்தை நீங்க என்ன செய்றீங்க? நம்புகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். You are standing on that. Your mind is fixed on that. Your faith is fixed on that. நீங்கள் அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நம்ம இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அவங்களுக்கு தான் பிரசங்கிக்க பண்ணப்பட்டாச்சு, அவங்க தான் கேட்டாச்சு, அவங்க தான் ஏற்றுக்கொண்டாச்சு, அந்த சுவிசேஷத்தில் அவங்க நிலைத்திருக்காங்க, பின்ன என்ன அவங்களுக்கு இன்னொரு தேவை? கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு அடிப்படை சுவிசேஷத்துல தெளிவு உண்டு, அந்த தெளிவுல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அப்போது பவுல் இருக்கும் போதே கொரிந்து சபையிலும் அதுக்கு மாறான சில சுவிசேஷங்கள், மாறான குழப்பமான காரியங்கள் அங்கே சிலர் மூலமாக பிரசங்கிக்கப்பட்டது. சில விசுவாசிகளுக்கு சில சந்தேகங்கள் அதுல எழுந்துச்சு. குறிப்பா அந்த சுவிசேஷம் ரட்சிக்குமா, அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நம்ம சில விசுவாசிகள் மரிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும், நம்ம மரித்தா என்ன ஆகும்? முதல்ல விசுவாசித்த போது அவங்க உடனே அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்தது. அதாவது நாம் இங்க பார்க்கிறது போல அவங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அதுல விசுவாசித்தாங்க, நிலைத்திருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மீண்டும் அது உறுதிப்படுத்த வேண்டியது, மீண்டும் பேச வேண்டியதுமா இருக்கிறது. அப்படின்னா அவர்கள் மாம்சத்தில் இருக்கிற அப்படின்னால, பலவீனத்தில் இருக்கிற அப்படின்னால, இன்னும் கொரிந்து சபையில இருந்த விசுவாசிகள் சிலர் பாவம் செய்தவர்களாக இருந்தாங்க, பிரிவினைகள் இருந்தது, வரங்களை குறித்த வேறுபாடான சிந்தனைகள் இருந்தது, விபச்சார பாவம் இருந்தது, விக்கிரகத்தை வைத்ததுல சாப்பிடலாமா என்கிறது, சாப்பிடக்கூடாதா, அப்படிப்பட்ட ஒரு தெளிவான வேறு பிரிக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கை இல்லாதபடி மற்ற புறஜாதிகளோடு கலந்து வாழ்ந்த சிலர் இருந்தாங்க. இப்படி பல காரியங்கள் இருந்தது. இவைகளெல்லாம் தெளிவுபடுத்தும்படியாக பவுல் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு பிரசங்கித்ததுதான், நீங்க ஏற்றுக்கொண்டதுதான்,
நீங்க அதுல நிலைத்திருக்கிறீங்க, அதுவும் எனக்கு தெரியும். அதை நான் உறுதிப்படுத்துகிறேன். மீண்டும் அதை உங்களுக்கு சொல்லுகிறது நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால சுவிசேஷ பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் 2 தடவை வாசிங்க, 3 தடவை திருப்பி வாசிங்க. ஏன்னா நம்முடைய மனம் அதுல எப்போதுமே உறுதியா இருக்கணும், பலமா இருக்கணும், திடமா இருக்கணும். அந்த எந்த அளவு சுவிசேஷம் நம்முடைய மனதை ஆளுகை செய்தோ அந்த அளவு நம்ம மற்றொரு அந்த சுவிசேஷத்தை பேச வேண்டும் என்கிற தூண்டுதல் வரும். ஏன்னா அந்த சுவிசேஷத்தை குறித்த மனம் நம்ம உறுதியா இருக்கும்போது ரட்சிக்கப்படாதவங்களை குறித்த நமக்கு பாரம் இருக்கும். இந்த நம்பிக்கை இல்லைன்னா அவங்க நரகத்துக்கு தான் போங்கிற எண்ணம் வரும். நம்ம பேச வேண்டும் என்கிற சுவிசேஷ ஊழியத்திற்கான ஆயத்தத்தை, உறுதியான விசுவாசம் நமக்கு தரும். அது மிக முக்கியமான காரியம். 2வது வசனத்துல பார்க்கும்போது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொள்ளாதிருந்தால் அதனாலே நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா இருக்குமே. இஃப் நாட் யுவர் ஃபெய்த் இஸ் இன் வெயின். விருது என்பது பிரயோஜனமற்றதா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லுகிறாரு, நீங்க நான் உங்களுக்கு சொன்னதை பிரசங்கித்ததை திருப்பியும் சொல்றேன். நீங்க அதை விசுவாசித்து இருக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அதுல நிலைத்து இருக்கிறீங்க. ஆனா யாராவது அந்த சுவிசேஷத்துல நான் சொன்னபடியே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்த இரட்சகராக உங்களுடைய பாவத்திற்கு நீங்கள் மரிக்க வேண்டியதுல உங்களுக்கு மரித்தவராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க, அந்த விசுவாசத்தை ஒண்ணு செக் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மனுஷன் விசுவாசிக்கிறீங்களா? கடவுள் நம்புறீங்களா? இல்ல அவர் அற்புதங்களே நான் செய்தார்னு நம்புறீங்களா? தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் இனி மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய பாவம் அவருடைய மரணத்தினால் மன்னிக்கப்பட்டது, அந்த விசுவாசம் இருக்குதா? இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் வருதா? இந்த இடத்துல மற்றபடி உங்கள் விசுவாசம் வருதா இருக்குமே, நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் என்று சொல்லுகிறாரு. இந்த இடத்துல கை கொள்ளுதல் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. நீங்கள் அதை விசுவாசித்திருந்தால், நான் சொன்னபடி நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், அந்த நான் சொன்னபடியாக அந்த விசுவாசம், அந்த சுவிசேஷம் உங்களுடைய மனதிலும் இருதயத்திலும் தெளிவான வெளிச்சமாக ஆவியானவர் கொடுத்திருந்தால், அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். You will be saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், முடிவிலே ரட்சிக்கப்படுவீர்கள். அதுல நோ கொஸ்டின். மற்றபடி அது இல்லாம இருந்தா உங்களுடைய விசுவாசம் விருதா இருக்குமே, பிரயோஜனமற்றதா இருக்குமே. Your faith is in vain. கிறிஸ்தவ பாரம்பரியம், கிறிஸ்தவ பக்தி, நீண்ட ஜபங்கள், எப்படிப்பட்டதான சுய ஒடுக்கங்கள், சுயத்தை சார்ந்த காரியங்கள் நமக்கு ரட்சிப்பை தராது. ஆனால் சுய ஒடுக்குதல், சுய கீழ்ப்படிதல், சுய பரிசுத்தம் பலனை தரும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். பரிசுத்தமான வாழ்க்கை விசுவாசிகளுக்கு தேவை, கிறிஸ்து நம்மளை வெளிப்படுவதற்காக. ஆனால் ரட்சிப்பை கொடுக்கிற விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை தவிர வேற எதுவுமே இல்லை. அது மாத்திரம்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். இடுக்கமான வாசல், விரிவான வாசல். நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. பக்தி இருக்கும், பயம் இருக்கும், ஜபம் இருக்கும், பக்தி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இடுக்கமான வாசல்
ஆனா இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதான் பிரச்சனை. ஃபைண்டிங் த நேரோ பாத். இயேசுவை மாத்திரம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்துவிலே மாத்திரம், விசுவாசத்தினால் மாத்திரம் உண்டாகிறதான அந்த ரட்சிப்பு, அந்த விசுவாசம் உங்களை இடுக்கமான வாசல்களை பிரவேசிக்கிறவர்கள் சிலர், அதிலே நாமும் இருக்க வேண்டும். அதே 7வது அதிகாரம் 21 27 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 7. இங்க தெளிவா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ரிலீஜியன், பக்தி, கர்த்தாவை அழைத்தல், ஜெபித்தல், சுகப்படுத்துதல், தெய்வீக சுகம், இவையெல்லாம் இருக்கும். ஆனா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோகத்தில் பிரவேசிப்பாவனே அல்லாமல் வேறொருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இந்த இடத்துல செயல் கிரியையை குறிக்கல, விசுவாசத்தை குறிக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை விசுவாசிக்கிறதை குறிக்கிறது. இங்க எப்படி நம்ம யோவான் கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், அப்படி செய்திருந்தால் என்பது விசுவாசித்திருந்தால் என்பதை குறிக்கிறது. Faith comes there, not the work. அங்க எந்த கிரியைகளும் வரவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தம் என்ன? யோவான் 6வது அதிகாரம் 40வது வசனத்தை ஒரு வாசிப்போம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்புகிறவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நாம் குமாரனை இன்றைக்கு அவருடைய வசனத்துல வார்த்தையில காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஜீவ வார்த்தையில பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமாயிட்டு, ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர், மாம்சத்திலே வந்தவர், இன்றைக்கு வார்த்தையாக, ஜீவ வார்த்தையாக இருக்கிறவர், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற, நமக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருக்கிற கிறிஸ்து, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதும், அவனை கடைசி நாளிலே கிறிஸ்து எழுப்புவதும் பிதாவினுடைய, இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்புவருடைய சித்தம் நம்மையும் உயிரோடு எழுப்புவது, நம்மையும் உயிரோடு எழுப்புவது. அது நம்முடைய எந்த கிரியைகளினாலும் அல்ல, விசுவாசத்தினால் மாத்திரம். இந்த 2வது வசனத்துல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க கவனமா கவனிக்கணும். அந்த இடத்துல வரக்கூடியதான நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் என்பது அப்படியே விசுவாசித்திருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு எப்போதுமே எட்டர்னல் சால்வேஷன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்படுகிற மீட்பு நித்தியமான மீட்பு. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவன், அது கிறிஸ்துவுக்குள் ஜீவன், நித்திய ஜீவன், மாறாத ஜீவன். மிக தெளிவாக இங்க நாம் பார்க்க முடியும்.
அது இல்லைன்னு சொன்னா உங்களுடைய விசுவாசம் விருதான் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24 to 30 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 13 24 to 30 வரை. அழகான ஒரு உவமை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உவமை என்னன்னா, கிறிஸ்துவம் எப்படி இருக்கும்? பார்க்கிறதற்கு ஒன்னா இருக்கும், களையும் கோதுமையும் இருக்கும், நல்ல செழிப்பா இருக்கும், ஒன்னா இருக்கும், வித்தியாசம் காண முடியாது. ஆனா கோதுமை எது, களை என்பதை வேறு பிரிக்கிற தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பும் போது, கடைசி நாள்ல சேர்க்கும் போது அவர் அதை தெளிவாக அறிகிறார். வேத வசனமாகிய விதையின் மூலமாக ஜீவன் பெற்று சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கோதுமை. மற்றவர்கள் அந்த தெளிவான விசுவாசம், ரட்சிப்பின் சுவிசேஷ விசுவாசம் இல்லாதபடி, இயேசு கிறிஸ்துவிலே வருகிற பாவ மன்னிப்பை மாத்திரம் குறித்த தெளிவான நம்பிக்கை இல்லாதபடி, கிரியையையும் இன்னும் பலவிதமான நற்போதனைகளையும் நல்லொழுக்கத்துக்குரிய போதனைகளையும் இன்னும் பலவிதமான காரியங்களையும் சுய கிரியைகளை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கலைகள். அது கடைசி நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, விட்டுடு, அப்படியே வளரட்டும். நமக்கு நிறைய வேளையில கேள்வி வரும் தெளிவடைந்த பிறகு, இந்த மக்களுக்கு எல்லாம் ஏன் தெரியல, ஏன் சொன்னாலும் புரியல, ஏன் அவங்க சுய கிரியை சார்ந்து போடுறாங்க, நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே மேன்மைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் வரும். ஆனா வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, மிக தெளிவுபடுத்துகிறது. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இயேசு கிறிஸ்துவை மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையில மரித்தவராக, அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினவராக பிரசங்கித்தார். அதுவே சுவிசேஷம். அதுபோல நீங்கள் விசுவாசித்திருந்தால், அந்த உண்மையின்படி விசுவாசித்திருந்தால், அந்த சத்தியத்தின்படி விசுவாசித்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா இருக்குமே, பலனற்றதா இருக்குமே, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாத இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒண்ணு கூட தெளிவுபடுத்துகிறாரு, அந்த சுவிசேஷம்னா என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். 3-4 வசனங்கள்ல, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்பு கொடுத்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துல நீங்க கடந்த ஒரு வார காலமாக அநேக சபையில் அவருடைய நிறைவேற்றப்பட்ட எவ்வளவோ தீர்க்க தரிசனங்களை, அவருடைய பிறப்பை குறித்து, வாழ்க்கையை குறித்து, அவர் பிடிக்கப்படுவது, விசாரிக்கப்படுவது, சிலுவையில் அறையப்படுவது, அடக்கம் பண்ணப்படுவது எல்லாமே வேத வசனத்தின்படி தீர்க்க தரிசிகள் முன்னிறைத்தபடி. எல்லாம் வேத வசனத்தின்படி. ஆனா ஒண்ணு கவனமா இருக்கணும், நமது பாவங்களுக்காக மரித்து அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து
வேத வசனத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வசனத்தின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, வேத வசனத்தின்படி 3வது நாள் உயிரோடு எழுப்பி, அடுத்து அவர் வேத வசனத்தின்படி உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சிகள். முதலாவது அப்போஸ்தலர்கள் கேபாவும் பின்பு 12 பேருக்கு தரிசனமானார். அவருடைய அப்போஸ்தலர்கள் அவர் உயிரோடு எழும்பினதற்கு சாட்சி. ஏனென்றால் உயிரோடு எழும்பின அப்போஸ்தலரை பார்த்தார்கள். பின்பு அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை விசுவாசித்த 500க்கு மேற்பட்டவர்கள், அதற்கு பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கு ஒருவேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. 500க்கு மேற்பட்ட அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவரை பார்த்தார்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தார்கள். அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். வேதவசனம் மிக தெளிவாக, குறிப்பாக லூக்கா 24வது அதிகாரத்தில் நம்ம தெளிவா பார்க்க முடியும். லூக்கா 24 25 இருந்து 27 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களோடு பேசுகிற காரியம் தான் நம்ம பார்க்கிறோம் லூக்கா 24வது அதிகாரம். அப்போது அவர் அவர்களை கண்டித்து கொண்டு மீண்டும் அவர்களிடத்துல மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் மல்கியா வரையிலும் தன்னை குறித்து சொல்லி இருந்த எல்லா காரியங்களை, தீர்க்க தரிசனங்களை, வேதவசனங்களை அவர்களுக்கு சொல்லி விளக்கி அதன்படி தான் உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அவர்கள் விசுவாசிக்கிற விசுவாசமானது மிகவும் மிகவும் பலன் கொடுக்கிறது, மாறாதது, அது நிலையானது, நிச்சயமானது என்பதை அவர்களுக்கு தெளிவாக சொன்னார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் அவரை நேரடியாக கண்ட சாட்சிகளாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது எல்லாருக்கும் பின்பு 8-9 வாசிப்போம். எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் பரத்துக்கு போன பின்பு நான் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஆகால பிரவியாவை போன்ற எனக்கும் தரிசனமானார், எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் போதும். இங்கே சவுலுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம்.
சவுல் முதலாவது கேட்கிறான். அதற்கு ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். இரண்டாவது கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர் என்று. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னபோது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறீர் என்று அந்த ஆண்டவரை அவன் உள்ளத்துல உணர்ந்து விசுவாசித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அதை சொல்லுகிறாரு. எல்லாருக்கும் பின்பு ஆகால பிறவி கொண்டு எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லுகிறாரு. நம்ம பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மளுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம், உறுதியான அஸ்திபாரம், நிலையான அஸ்திபாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அது நிறைவான சுவிசேஷம். அதில் விசுவாசமாய் இருக்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் அசைக்கப்படுவதில்லை. அவனுடைய ஆத்துமாவை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. அவன் ரட்சிப்பிலே நிறைவான பரிபூர்ண உடையவனாக இருக்கிறான் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து இந்த பகுதியில் சொல்லுகிறார், மீண்டும் நம்முடைய விசுவாசம் விருதாவானது அல்ல என்று மீண்டும் இந்த பகுதியினுடைய கடைசியில சொல்லுகிறத பார்க்க முடியும். 14 19 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிப்போம். ஓகே, இங்க நம்ம பார்க்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் நம்முடைய விசுவாசம் விருதாவாகவில்லை. இங்க சொல்லுகிறாரு, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியினால எங்களுடைய பிரசங்கம் விருதாவானதல்ல, உங்களுடைய விசுவாசமும் விருதாவானதல்ல. இயேசு கிறிஸ்துவிலே நாம் வைத்திருக்கிற விசுவாசமானது பலனற்றதல்ல, பிரயோஜனமற்றதல்ல, உறுதியானது, நிலையானது, நம்பிக்கையுடையது என்று சொல்லுகிறாரு. அடுத்து சொல்லுகிறாரு, அவர் உயிரோடு எழும்பாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோம். அவர் சொல்லுகிறாரு, அப்ப நாங்க எல்லாம் சொல்றது பொய் சாட்சியா இருக்குமே. இயேசு உயிரோடு இல்லைன்னா நாங்கள் சொல்லுகிறது உண்மையான சாட்சி. நீங்க பாருங்க, ஒரு பொய்க்கு வேண்டி யாராவது ஜீவனை கொடுப்பாங்களா? ஒரு பொய்க்கு வேண்டி யாராவது அடி வாங்குவாங்களா? ஒரு பொய்க்கு வேண்டி எல்லாவற்றையும் இழப்பாங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் எல்லாமே கிறிஸ்துவை உடையிலும் பாடுகள், தீக்கிரையாக்கப்பட்டாங்க, தலைகளாக சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, காயங்களை அடைந்தாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் என்னை விட உங்களை அதிகமாக என்ன செய்வார்கள்? துன்பப்படுத்துவார்கள். அவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த செல்வந்தர், மிகுந்த கல்விமான், மிகுந்த செல்வாக்குடையவர், எல்லாவற்றையும் அற்பம் என்று குப்பையாக எண்ணினேன் என்றார். பொய்க்காக வேண்டினார். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் பார்த்ததும் கேட்டதும் தொட்டதும் நாங்கள் கண்டதும் நாங்கள் இருந்ததுமாகிய சுவிசேஷம் என்று சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். சோ பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிறது உண்மையான சாட்சி, நாங்கள் மெய்யான சாட்சி உடையவர்களாக இருக்கிறோம், நாங்கள் பொய்யான சாட்சியை சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறாரு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்தில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணா இருக்கும், பிரயோஜனமற்றதா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்தில் இருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்து உயிரோடு எழும்பினபடினால உங்களுடைய விசுவாசம் விருதாவாக அல்ல, உங்களுடைய விசுவாசம் பலனுள்ளது, உங்களுடைய விசுவாச நம்பிக்கை உடையது,
நீங்கள் உங்கள் பாவத்தில் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய பாவத்தில் இல்லை. நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் உங்கள் பாவங்களில் இல்லை. நீங்கள் உயிர் தெழுதுகிற இரட்சகருக்குள் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி மரித்த இயேசு கல்லறையில் 3 நாள் இருந்தாரோ அதுபோல நாமும் மரணத்தை ஜெயித்து அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம், அல்லது அதற்கு முன்பு மரித்தால் விதையாக கல்லறையில வைக்கப்படுவோம். அவர் நம்மை உயிரோடு என்ன செய்வாரு? எழுப்புவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், பாடிலி ரெசரக்ஷன், அவருடைய சரீரம் அப்படியே உயிரோடு எழுப்பினது. நம்முடைய சரீரமும் அப்படியே மகிமைப்பட்ட சரீரமாக எழும்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தோடு வாசிப்போம். இரண்டாவது வசனம். சாரி, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு அருமையான உண்மை சத்தியம் பாருங்க. நாம் நம்முடைய பாவத்தில் இல்லை, நாம் நம்பிக்கை உடையவர்களாக, ஜீவ விதையை உடையவர்களாக, ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம், நித்திய ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம். நாம் இப்போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையர். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் எப்படி சரீர பிரகாரமாக மகிமைப்பட்டு எழும்பினாரோ அதே போல நாமும் உயிரோடு எழும்பும் போது மகிமை உள்ள சரீரமாக நம்முடைய சரீரத்தையும் அவர் எழுப்புவார் என்பதை இந்த வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சோ இங்க நம்ம பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் பிரயோஜனமுடையது. அந்த விசுவாசத்திற்கு நாம் மெய்யான அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் மெய்யான சத்தியத்திற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். நாம் பொய் சொல்லவில்லை. அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து நடக்கிறவர்கள் நாம் பாவத்தில் இல்லை. அப்படின்னா பாவத்தின் தண்டனை நமக்கு இல்லை. நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்டான நித்திய ஜீவன். அந்த இடத்துல பாவத்தின் சம்பளம். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி நமக்கு பாவம் இல்லை என்போமே. ஆனால் இந்த பாவம் எது? ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் பாவமாக்கப்பட்ட பாவம், கீழ்ப்படியாமையின் பாவம், ஆதாமுடைய பாவம், நமக்கு நித்திய தண்டனையை கொண்டு தந்த பாவம், நித்திய நரகத்திற்கு கொண்டுகிற பாவம். அந்த பாவத்திற்கு பரிகாரியாக கிறிஸ்து நம்முடைய பாவத்தை தன்னிலே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜீவனை விலையாக தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினபடியினால் நாம் எல்லாருமே நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் நம்ம 21-22 வசனத்துல பார்க்கிறோம். இதை அதிகாரம், மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும்
உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நீங்க பாருங்க, நித்தியத்தை தீர்மானிக்கிறது 2 நபர்கள் தான், நீங்களும் நானும் அல்ல. நித்தியத்தை தீர்மானிக்கிறது ஆதாமும் கிறிஸ்துவும். நாம் ஏன் நித்திய நரகத்திற்கு போக வேண்டும்? மனிதன் ஏன் நித்திய நரகத்தை அடைகிறான்? ஆதாம் முக்குள் நாம் எல்லாரும் மரித்து, பாவத்துக்கு மரித்து இருக்கிறோம். ஆதாமினால் பாவம், மரணம் என்கிற நித்திய மரணம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆனபடினால ஆதாமுக்குள் இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள்ளால வரணும். ஆதாமில் இருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவது சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறது மூலமாக அந்த சுவிசேஷம் தான் இங்க தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த விசுவாசம் இல்லைன்னா பவுல் சொல்லுகிறாரு, இந்த விசுவாசம் இல்லாதவங்க பரிதபிக்கப்பட்டவர்கள். 19 சொல்லுங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷனை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த உலகத்திற்காக நாம் கிறிஸ்துவை பாரம்பரியமாக பின்பற்றுவர்களாக இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இன்னைக்கு கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது. ரட்சிப்பை குறித்த கிறிஸ்துவின் சத்திய சுவிசேஷம் வேண்டாம், வசனம் வேண்டாம், உலகம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், செல்வம் வேண்டும், பிரஸ்டீஜ் வேணும், உயர்ந்த அந்தஸ்து வேணும். அந்தஸ்தான இடங்களை நோக்கி இன்றைக்கு மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. உலக நன்மைகள் கிடைக்கிற இடத்தை பார்த்து மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. உலக மேன்மை என்று கருதுகிறத பார்த்து மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. சிலரானபடினால நீதியின் பிரசங்கம், நல்லொழுக்கங்கள் பிரசங்கம் பண்ணி தங்களை பரிசுத்தவான்கள் என்று காட்டி உலகத்தில் அவர்கள் பார்வையில மிக அருமையான பரிசுத்தவான்கள். அவங்க பின்னால போய் நாங்களும் பரலோகத்துக்கு போயிடலான்னு கொஞ்சம் ஒரு போயிட்டு இருக்கிறாங்க. பரிதபிக்கப்பட்டவர்கள். இன்றைய அநேகர் கிறிஸ்தவம் என்கிற போர்வேல மேன்மைக்காக, பெருமைக்காக, அந்தஸ்துக்காக, உயர்வுக்காக இன்றைக்கு உலகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நித்தியம், நித்தியமானது, நித்திய நரகம் மனுஷனுடைய எந்த கிரியைகளும் மீட்காது. இயேசு கிறிஸ்து பவுலால மீண்டும் பவுல் தெளிவா சொன்னார், எச்சரிக்கிறாரு. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், நாங்கள் வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாங்கள் எப்படி தெளிவுபடுத்தி இருக்கிறோமோ அப்படி பிரசங்கித்தால், விசுவாசித்தால் மட்டுமே பலன் உண்டு. மற்றபடி உங்களுடைய விசுவாசம் விருதா, பலனற்றது, பிரயோஜனமற்றது, எந்த பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு மக்கள் இன்னைக்கு நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறாங்க. நம்மளை விட நல்லவங்க இருக்காங்க, ரொம்ப பக்திமான்கள் இருக்கிறாங்க, ரொம்ப ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, உண்மையா ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க, கொர்நேலியு கிறிஸ்தவங்க அதிகம். கொர்நேலியு போல கிறிஸ்தவங்க அநேகர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அன்போடு சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற பேதுருக்களாக நாம் மாற வேண்டும். பேதுருவை கொர்நேலியை சந்திக்கவில்லை என்றால், பேதுரு கொர்நேலியை சந்திக்கவில்லை என்றால் அவனுக்கு ஆத்துமை மீட்பில்லை. நல்லவன், சாட்சி பெற்றிருந்தவன், ஜெபிக்கிறவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். ஆனால் அவன் இன்னும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்ளாதவன். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சந்தோஷம். ஆனால் எவ்வளவு நிர்பந்தமா இந்த உலகம் இருக்கிறது. எவ்வளவு அருமையாக கிறிஸ்துவை அறிந்தும் அறிவில் பூர்வமாக அறிந்து ஏற்றுக்கொள்ளாதபடி, உள்ளத்துல கிறிஸ்து இல்லாதபடி நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற இவ்வளவு நல்ல மனிதர்கள்.
எவ்வளவு நற்கிரியை செய்கிறவர்கள், எவ்வளவு ஜெபிக்கிறவர்கள். நம்முடைய கடமை என்ன? அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அல்லவா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே விசுவாசமாயிருக்கிற நம்முடைய விசுவாசம் விருதாவானதல்ல. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காக நற்கிரியை செய்கிற நம்முடைய கிரியைகள் பலன் கொடுக்கக்கூடியது. 58வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:58. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காக நாம் செய்கிற எதுவுமே விருதாவானதல்ல. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் மற்றவர்களை கடந்து செல்வதற்காக நாம் செய்கிற எதுவுமே பிரயோஜனமற்றதல்ல. எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. மிக தெளிவாக கணக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக சுவிசேஷத்திற்காக எழும்புறது, உட்கார்றது, பேசுகிறது, நடக்கிறது, அறிவிக்கிறது, எல்லாவற்றிற்காகவும் நமக்கு பலன் உண்டு. அதனால சொல்லுகிறாரு, அழகா சொல்லுகிறாருங்க, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதவசனத்தை முன்னிட்டு அறிவித்தல். எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, வாழ்க்கை, மரணத்துல வேதவசனங்கள் எல்லாம் நிறைவேறித்தோ அதுபோல இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகையில நிறைவேறும். அவர் மத்தியாசத்திலே வரும்போது உயிரோடு இருக்கு நாம் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு பின் அவரோடு இருப்போம், பலன்களை பெறுவோம், நித்திய காலமாக இருப்போம். நம்முடைய பிரயாசம் விருதானதல்ல. இன்றைக்கு சபையில உண்மையாய் செயல்படுகிறவங்களை, மற்றவங்களை விசாரிக்கிறவங்களை, செயல்படுகிறவங்களை, ஜெபிக்கிறவங்களை, கொடுக்கிறவங்களை, சிலர் அவருக்கு வேலை இல்லை செய்துட்டு வேற வேலையில செய்யறான்னு நினைக்கிறாங்க. நமக்கு என்ன வேலை? சர்ச்சுக்கு போயாச்சா, ஆண்டவர் ஆராதிச்சாச்சா, நம்ம போயிட்டே இருக்கோம். அதுக்கு மேல ஏதாவது செய்தா பிரச்சனை உண்டாகும். சபையில செயல்பட்டா பிரச்சனை தான் வரும். ஆனா நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்காக நாம் பாடுகளை சகிக்க வேண்டும் என்பதை அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்காக மற்றவர்கள் குறை கூற வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றுக்கான பலனை, கணக்கை ஆண்டவர் நமக்கு எழுதி கொண்டிருக்கிறார். நமக்காக தனி கணக்கு புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய பெயர் எழுதப்பட்ட செப்பரேட் புஸ்தகமும் கணக்கும் அவருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசம் விருதாவானதல்ல. இந்த இடத்துல பிரயாசம் என்கிறது லேபர், ஹார்ட் ஒர்க், சாக்ரிஃபிஷியல் ஒர்க், சப்மிசிவ் ஒர்க். கீழ்ப்படிந்து, அர்ப்பணித்து, தாழ்த்தி கர்த்தருக்காக செய்கிற பிரயாசம் விருதாவானதல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம பார்த்தோம், கொரிந்தியர்கள் விசுவாசித்திருந்த விசுவாசம் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் உறுதியானது. அந்த விசுவாசம் அப்படி இருந்தால் அது பலன் கொடுக்கக்கூடியது. விசுவாசம் கிறிஸ்துவின் மேல நித்திய மீட்பிற்கானதாக விசுவாசம் இல்லைன்னா பலன் இல்லை, அது விசுவாசம் இல்லை. இன்றைக்கு அநேகர் விசுவாசி என்று அழைக்கப்படுகிறவர்கள் விசுவாசமுடைய விசுவாசிகள் அல்ல. விசுவாசம் என்பது சில கிரியைகள் மாற்றமோ, உடை மாற்றமோ, சில ஆவிக்குரிய ஜபத்துல மாற்றமோ அல்ல. வேதத்தை, சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளுதல், வேத வசனத்தின்படி தெளிவான புரிந்து கொள்ளுதலும் அறிந்த விசுவாசம். வேத வசனத்தை சாட்சியாக சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறது. நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரமாக இந்த புஸ்தகம் மாத்திரமே இருக்க வேண்டுமே தவிர எந்த கிரியைகளும் எந்த ரீசனிங்கும் அல்ல, சத்தியமே இருக்க வேண்டும். அதை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அந்த விசுவாசம் ஆவிக்குரிய பிரகாரமா நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள், அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அந்த விசுவாசம் அப்படியே இருக்குமே. ஆனால் அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் செய்கிற கிரியைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வெட்கப்பட மாட்டீர்கள். அதற்கான பலனை பெற்றுக் கொள்வீர்கள். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அவனோடு கூட வரும்.
ஆனால் ரட்சிப்பு இலவசம். அது கிறிஸ்து, அது கிறிஸ்துவுடைய சிலுவை வர்ணம். அதுக்கு கூட இயேசு கிறிஸ்து பிளஸ் சுவிசேஷம் அல்ல, இயேசு கிறிஸ்து மாத்திரமே சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய மீட்பு. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நித்திய ஜீவன். எந்த செயல்களும் அல்ல, கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் அது போதுமானது. செயல்கள் நமக்கு அநேக பலன்களை தரக்கூடியது. அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அவனவனோட கூட வரும். நாம் 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசித்தது போல, நாம் இப்போது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடி, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை போல மகிமையுடையவர்களாக இருப்போம். ஆனா இப்ப இருக்கிற பாவ குணங்கள், மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச குணங்கள் எதுவுமே இருக்காது. மாம்ச பலவீனம் இருக்காது, மாம்ச சிந்தை இருக்காது, பொறாமை இருக்காது. எல்லாருமே அவரை போல் இருப்போம். ஆனால் அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் வேறுபட்டதா தான் இருக்கும். ஆத்துமாதாயம் பண்ணுகிறவர்களுக்கான பலனை குறித்து, இன்னும் ஆண்டவருக்காக வாழ்ந்த அநேகருடைய பலன்களை குறித்து அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. பலன்கள் வித்தியாசமா இருக்கும். ஆண்டவருடைய பரலோகத்தில் இருக்கும் போது நாம் யாருமே பொறாமைப்பட மாட்டோம், அவைகளுக்காக மேன்மை பாராட்டுவோம். ஒருவரை ஒருவர் நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்போம். நம்மை குறித்த சிந்தனை அல்ல, பரலோக தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே மாற்றப்பட்டு போய்விடும். நாம் அவரோடு கூட நித்திய காலமாக அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாகவே இருப்போம். கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு அற்புதமானது!